வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசிடம் அடமானம் வைத்தது யார் என்பது குறித்து பொது விவாதத்திற்கு வருமாறு முதல்வர் ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தை எடுத்துக்கொண்டு என்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்று ஸ்டாலினை நேரடியாக எதிர்கொள்ளும் தைரியத்தை பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த சவால் வந்துள்ளது. அதிமுக கட்சியை நேரடியாக குறிப்பிடாமல் ஒரு தசாப்த காலமாக பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒப்படைத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுகளை பழனிசாமி நிராகரித்து அதிமுகவை விமர்சிக்கும் திமுகவின் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கினார். காங்கிரஸ் உடனான கூட்டணியை சுட்டிக்காட்டிய அவர் மாநிலத்தில் இந்தி திணிப்புக்கு திமுக காரணம் என்று கூறினார். தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் காரணம் என்றும் அவர்கள் தமிழக மாணவர்களின் மருத்துவக் கல்வி கனவுகளை அடமானம் வைத்ததாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டினார். டங்ஸ்டன் சுரங்க பிரச்சினையில் ஸ்டாலின் ஏமாற்றும் மௌனம் கடைபிடிப்பதாகவும் அவர் மேலும் விமர்சித்தார். இது மதுரை மக்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துவதாக அவர் வாதிட்டார். தனது சொந்த கட்சியின் பங்களிப்புகளை எடுத்துக்காட்டிய பழனிசாமி தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க அதிமுக பல குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறினார். மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை பெறுவது மற்றும் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிப்பது ஆகியவை இதில் அடங்கும். அவரை பொறுத்தவரை இந்த முயற்சிகள் மாநில உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாப்பதில் அதிமுகவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன. இரு தலைவர்களுக்கும் இடையே நடந்து வரும் அரசியல் மோதல் அதிமுக மற்றும் திமுக இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஏனெனில் இரு கட்சிகளும் தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் தங்கள் பங்கு குறித்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. பழனிசாமியின் துணிச்சலான சவால் இப்போது பந்தை ஸ்டாலினின் நீதிமன்றத்தில் வைத்துள்ளது. பொது விவாதத்திற்கான அழைப்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா என்ற ஆர்வத்தை எழுப்பியுள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.